ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டொமேட்டோ ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாப்டு ஆனியன்ஸ், சாப்டு டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி சாப் பண்ண டொமேட்டோ. அது வந்து என்ன அப்படின்னா இது மாதிரி பல்பி மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கார்லிக், ஓகேங்களா. ஸோ கார்லிக் க்ளோவ்ஸ் வந்து நம்ம அப்படியே போட போகிறதில்ல, கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு, ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குக்கரில் வந்து நிறைய ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸு, பிளாக் கிராம்ஸு எல்லாம் போட்டு நம்ம வந்து சீசனிங் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ ஸ்ப்ளாட்டர் ஆனதுக்கப்புறம் பெங்கால் கிராம்ஸ் போடுறோம், கடலைப்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸு, ஓகேங்களா. ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸ், அப்புறம் வந்து பவுண்ட் பண்ண கார்லிக். ஓகே, ஸோ நல்லா கலந்துடலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் போட்டுட்டு இங்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸு, ஓகேங்களா. நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பல்ப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் போட்டதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் போட்டுட்டு சில்லி பவுடர் வந்து நான் 2 டீஸ்பூன் போடுறேன், ஓகேங்களா. நல்லா கலந்து விடணும். வேகிறதுல தாங்க மேட்ரு இருக்குது. ஸோ நல்லா வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம்தான் நம்ம அந்த மசாலாலாம் கொஞ்சமாக இது போடுறதுக்காக, வெந்துறதுக்காக கொஞ்சோண்டு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொரியாண்டர், ஃபைன்லி சாப்டு கொரியாண்டரும் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸு அதை நான் போடுறேன். போட்டுட்டு நல்ல எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்டேர் கொடுத்துட்டு, ஓகேங்களா, நல்லா ஒரு ஸ்டேர் கொடுத்துடுங்க. ஓகே, அப்புறம் தண்ணி ஊற்றணும். 1 2 3, அப்புறம் கடைசியில் வந்து நம்ம சால்ட்டு போடுறோம், ஓகேங்களா. சால்ட்டு போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்டேர் கொடுத்துடுங்க. நல்லா கொடுத்துட்டு இது வந்து கரெக்டாக வந்து நம்ம 20 மினிட்ஸு வேக வைக்கணும், சரிங்களா. கரெக்டாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் நான், ஓகேங்களா. ஸோ மூடி போட்டுட்டு குக்கர் வெயிட்டும் போட்டாச்சு. ஓகே, 20 மினிட்ஸ் காப்பதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ சிம்பிள், நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, ஓகேங்களா. எதுவுமே ஆட் பண்ணல, லைக் எந்த ஒரு ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ணல. இதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ஓகேங்களா. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யம்மி டொமேட்டோ ரைஸ், சூப்பராக இருக்கும், சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ட்ரை இட் அட் ஹோம். பாய்.